அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான மில்லட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இது வந்து திணை யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம ஒரு கப் அளவு ஃபாக்ஸ்டைல் மில்லட் எடுத்துக்கிட்டோம். திணை வந்து கரெக்டாக ஒரு கப் அளவு எடுத்து அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு ஏலக்காயும் சேர்த்து வந்து நம்ம மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம அரைச்சதை வந்து அப்படியே ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா நைஸான ஃபைன் பவுடராக எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து ஒரு 2 எக்கு உடச்சி ஊற்றிக்கிட்டோம். அந்த எக்கு கூடவே வந்துட்டு நம்ம 3 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிட்டோம். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம். நாங்கள் வந்து 3 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிட்டோம். அதை வந்து அப்படியே நல்லா பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. எக்கு நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா அது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மில்லட்டை வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு பிஞ்சளவு சால்ட்டும் சேர்த்தாச்சு. அது கூடவே பேக்கிங் சோடா கொஞ்சமாக, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் அதுவும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம். இது நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அது கூடவே வாசம் இல்லாத எந்த ஆயில்னாலும் ஓகே, நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா அது கூடவே கொக்கோ பவுடர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாக்லேட் கேக்காக செய்கிறதுனால கொக்கோ பவுடர் போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் கொக்கோ பவுடரும் நம்ம சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக அழகாக பிளெண்ட் ஆகி ஒரு கேக்கோட பேட்டருக்கான கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா ஒரு குட்டி கேக் ட்ரே எடுத்து நம்ம அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கோம். பட்டர் பேப்பர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம சும்மா ஆயில் தடவிட்டு கோதுமை கூட லைட்டாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட பேப்பர் இருந்தனால பேப்பர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண பேட்டரை தூக்கி அதில் போட்டாச்சு. அடுத்து நம்ம குக்கரை வந்து ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் அடுப்பில் வச்சு. அதில் வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்ம கேக்கு பேட்டர் போட்டிருக்க ட்ரேயை உள்ளே வச்சு அதை தூக்கி நம்ம அடுப்பில் வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். விசில்லாம் இதுக்கு போடக்கூடாது. ஒரு கரெக்டாக 30 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கத்தியை வந்து விட்டு பார்க்கலாம். கத்தி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து சூப்பரான மில்லட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஜாக்கிரதையாக அப்படியே வெளியில் எடுத்து அதை ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சாக்லேட்டை வந்து டபுள் பாயிங்கில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் மேலே நல்லா போட்டுட்டு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் மேலே தூவி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.